நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். உள் மூலம், வெளி மூலம், இரத்த மூலம். மூல நோயை வந்து 9 வகையாக பிரித்து, அதை நவ மூலம் அப்படிங்கிறத பிரித்து சித்தர்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நல்ல சிகிச்சை முறை சித்தா ஆயுர்வேதத்தில் இருக்குது. ஆசனவாய் பகுதியில் பைல்ஸ் இரிட்டேஷன் எப்படி இருக்குது? கொஞ்சம் பரவாயில்ல சார், பெயின் குறைஞ்சிருக்கு சார். நான் சொன்ன மாதிரி என்னென்ன செஞ்சீங்க? மார்னிங் வந்து பொடி வந்து பாலில் கலக்கி குடித்தேன் சார். அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு கேப்சூல், மார்னிங் ஒரு டேப்லெட்டு, நைட்டு ஒரு டேப்லெட், அப்புறம் திருப்பி சிட் பாத் எடுத்தேன் சார். அப்புறம் ஆலோவேரா வந்து இதில் வச்சுக்கிட்டேன் சார். இப்போ 2 நாள் தானே ட்ரீட்மெண்ட்டே எடுத்துருக்கோம்? ஆமாம் சார், 2 நாள் சார். பரவாயில்ல. இப்போ நீங்கள் அந்த பைல்ஸ்லேருந்து அந்த ஒரு தீவிர கண்டிஷன்லேருந்து வெளியில் வந்துட்டீங்க. ஒரு பயந்த சூழ்நிலை, அறுவை சிகிச்சை போகணும்னு நினச்ச அந்த சூழ்நிலையெல்லாம் பரவாயில்ல சார், பரவாயில்ல. எப்போ ஆசனவாய் பிரச்சனை வந்ததோ நம்ம வந்து உணவு ரீதியாக நம்ம ஒரு திட்டத்தை வகுத்துக்கிட்டு, உணவு முறை வகுத்துக்கிட்டு அதுபடி தான் வாழ வேண்டிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்குது. அதுதான் உண்மை. இதை மூல நோயில் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் தெரியும். அது முக்கியமான உணவு என்னென்னா இருந்தால் கோழிக்கறி, முட்டை, இறால், நண்டு, புளிக்குழம்பு, அதிக காரம், அதிக மசாலா, மலச்சிக்கல் இல்லாத உணவு முறை, காய்கறிகளை நிறைய சாப்பிட்டுக்கணும், பழங்களையும் எடுத்துக்கணும். சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கிட்டு மலச்சிக்கல் இல்லாத உணவு முறையை அமைச்சிக்கிட்டாங்கன்னா மூல நோயிலேருந்து தப்பிச்சுக்கலாம்.